ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். பெண்கள் தன் நேசிப்பவரிடம் நேருக்கு நேர் சந்திக்கும் போது பேசும் உண்மைகள், உளவியல் உண்மைகள் வாங்க பார்க்கலாம். அது ஒரு 5-6 சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அறிகுறி, பொதுவாக காதல் எப்போதும் உடல் அம்சங்களோடு தான் தொடங்கும். இரண்டாவது அறிகுறி, உண்மையான காதலுக்கு பிறகு ஏற்படும் இதய துடிப்பு உடல் வலிக்கு சமமாகவே அந்த வலிகளும் காணப்படும். இதுதான் இரண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி, உங்கள் அன்புக்குரியவர் புகைப்படத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள். அது உங்களால் உணரக்கூட முடியும். நான்காவது அறிகுறி, நம் இதயத்திற்கும் காதல் உணர்வுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, ஆனால் இது மூளையின் ஒரு ரசாயன எதிர்வினை மட்டுமே தான் உணர்த்துகிறது. ஐந்தாவது அறிகுறி, பேசும் பெண்கள் மற்றும் அமைதியான ஆண்கள் தனக்கான சிறந்த ஜோடிகளை கரெக்டான நேரத்தில் தேர்ந்தெடுப்பார்கள். ஆறாவது அறிகுறி, பெண்கள் தங்கள் விரும்பியவருடன் நேருக்கு நேர் சந்தித்து பேசும்போது அன்பாக உணர்கிறார்கள். அதே சமயம் ஆண்கள் விளையாடும் போது அல்லது அருகருகே பேசும்போதோ உணர்வுபூர்வமாக நெருக்கமாக உணர்வார்கள். நான் போனஸாக இது இன்னொரு அறிகுறியாகவும் நான் அதை சொல்கிறேன். இது மூணாவது அறிகுறிக்கும் இதுக்கும் கண்டிப்பாக லிங்க் ஆகும். அப்பப்போ காய்ச்சல் வரும். காய்ச்சல் நமக்கு திடீர்னு இருக்கும், மனசு படபடபடன்னு அடிக்கும், பதட்டமாகவே இருக்கும், கை கால் படபடன்னு இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனால் அதுவே நம்ம காய்ச்சலில் கொண்டு வந்து விட்டுரும். அப்படி இருந்துச்சுன்னா கூட அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்வாங்க. இதுதான் 7வது அறிகுறி. இந்த 7 அறிகுறியில் ஏதாவது ஒரு 3 அறிகுறி உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்களும் உங்களை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையாக. இதுவே பெண்கள் உண்மையாக காதலிச்சுக்கிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 7 உளவியல் உண்மைகளில் இதில் எனக்கு 3 சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் எந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ டெலிபதி, பாய், டேக் கேர், பாய்.